சுவையான காலிஃப்ளவர் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு 4லேருந்து 5 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். 4 பல் உரிச்ச பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சியும் கூட சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா 3 பழுத்த தக்காளியும் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா வதக்கி விட்டுட்டு 1 ஸ்பூன் அளவு கசகசா சேர்த்துக்கலாம். கசகசாவையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு 2 டீஸ்பூன் அளவு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து வதங்கினதுக்கப்புறமா ஆற வச்சுட்டு நல்லா அரைச்சி வச்சுக்கலாம். திருப்பியும் ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு ஒரு பிரிஞ்சி இலை, சின்ன துண்டு பட்டை, 3 கிராம்பு, சின்னதாக கல்பாசி, 1 ஏலக்காய், இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இது எல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சு அரைச்சி வச்ச விழுதுகளை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தேவையான அளவு மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் அளவு வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு வரமிளகாய் தூள் 1 டீஸ்பூன் அளவு சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொதி வரட்டும். குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு இப்போ நம்ம சுத்தம் பண்ணி வச்ச காலிஃப்ளவரையும் சேர்த்து நல்லா வேக விட்டு இறக்குனீங்க அப்படின்னா சூப்பரான காலிஃப்ளவர் குழம்பு வீட்டில் ரெடி ஆயிரும்.